மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் சுமந்த பாரம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாமலே இருந்திருக்கும். மகரம் ராசியான நீங்கள் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் சிறுவயது முதலே உங்களின் தோள்களில் ஏதோ ஒரு பெரிய பொறுப்போ அல்லது குடும்பத்தின் பாரமோ தானாகவே வந்து விழுந்து கொண்டேதாங்க இருக்கும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு கடமை தவறாத எதற்கும் கலங்காத ஒரு தூணை போல தெரியலாம். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் நீங்கள் எவ்வளவு உடைந்து போயிருப்பீங்க. வெளி தோற்றத்தை வைத்து யாரையுமே மதிப்பிடக்கூடாது என்பதை உங்களை பார்த்து தாங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வழிகளானது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு ஒரு கடமை தவறாத எதற்கும் கலங்காத ஒரு தூணை போல நீங்கள் தெரியலாம். ஆனால் உங்களின் அந்த இறக்குமான முகத்திற்கு பின்னால் நீங்கள் இத்தனை காலமாக சுமந்த பாரங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒற்றை மனிதருக்குமே தெரிந்திருக்காது. குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களின் எதிர்காலமாக இருக்கட்டும், அல்லது உங்களின் சொந்த ஆசைகளை கூட தியாகங்களை செய்துவிட்டு அடுத்தவர்களுக்காக உழைத்ததாக கூட இருக்கட்டும், அத்தனையுமே ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாமல் நீங்கள் மட்டுமே தாங்க சுமந்திருப்பீங்க. ஆனால் அதற்காக நீங்கள் யாரிடமும் போய் அழுதோ புலம்பியோ நீங்கள் ஒரு நாளும் கூறவே செய்திருக்க மாட்டீங்க. எல்லாமே அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அனைத்தையுமே நீங்க தயார் செய்தும் கொடுத்திருந்திருப்பீங்க. நம்முடைய கஷ்டத்தை சொன்னால் மற்றவர்கள் வருத்தப்படுவார்கள் அல்லது நம்மை பலவீனமாக நினைப்பார்கள் என்று நினைத்து உங்களின் ஒட்டுமொத்த பாரத்தையும் உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் புதைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. யாரிடமும் எதையும் கூறாமல், யாரிடமும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் எத்தனையோ விஷயங்களை மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் அடக்கியும் வைத்திருந்திருப்பீங்க. வெளியில் ஒரு பாறாங்கல் போல கம்பீரமாக நீங்கள் நிற்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா? மனதிற்குள்ளது மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையானது உடைந்தே போயிருக்கும். வெளியில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாமல் இருக்கும். நீ செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில சில வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கும் அப்படின்னு உங்களால நம்ப முடியுமா? உங்களிடம் பிறவியிலேயே ஒரு வைராக்கிய குணமானது எப்போதுமே இருக்கும். யாராவது உங்களை மட்டம் தட்டினால் அதை வார்த்தைகளால் நீங்கள் எதிர்க்காமல் செயலில் காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். ஆனால் சில ராசிக்கார மனிதர்கள் அதனை செயலில் காட்டாமல் அந்த ஒரு நேரத்தில் அவர்கள் எப்படி நம்மை பேசலாம் என்று சண்டைக்கு போகக்கூடிய மனிதர்கள் மத்தியில் நீங்கள் அதனை செயலாக காட்ட வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு குணங்கள் தான். உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் மிகவும் நம்பிய ஒரு நபரோ அல்லது இந்த சமூகமோ உங்களின் ஒரு லட்சியத்தை பார்த்து உனக்கெல்லாம் இந்த தகுதி கிடையாது என்று உங்களிடம் எவ்வளவோ விஷயங்களை நிச்சயமாக எடுத்து கூறியிருந்திருக்கும். இதை நீ செய்ய முடியாது என்று உங்கள் முகத்திற்கு நேராக உங்களின் திறமைகளை கேலியும் செய்திருக்கும். இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் நடந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களின் மனதை ஆழமாக காயப்படுத்தி இருந்தாலும் உங்களுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு அசுரத்தனமான வெறியை கிளப்பியும் இருந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போக போகத்தாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கிளப்பி கொண்டே தாங்க இருக்கும். என்னை முடியாது என்று சொன்னவர்கள் முன்னிலையிலேயே நான் யார் என்று சாதித்து காட்டுவேன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிவாதம் உங்களுக்குள்ள பிறந்தது. அந்த ஒரு நொடியில் தாங்க உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அன்றிலிருந்து உங்களின் தூக்கத்தை மறந்து உங்களின் ஒட்டுமொத்த அடையாளத்தையுமே மாற்றி உங்களை ஒரு அசைக்க முடியாத உழைப்பாளியாக செதுக்கியது அந்த ஒரு அவமானமான ஒரு பேச்சு தான். அவமானமான பேச்சுக்கள் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் ஒரு பக்கம் கொடுத்து கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கங்கள் அது உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கும். சில உறவுகள் தவறாக பேசியதை நீங்கள் கொஞ்சம் வேகமாகவும் கொஞ்சம் கோபமாகவும் எடுத்துக்கொண்டதால் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்திருப்பீங்க. அதற்கு முக்கியமான காரணங்கள் அந்த உறவுகள் பேசிய சில விஷயங்கள். அதனால மட்டுமே தாங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவோ விஷயங்களில் நீங்கள் உழைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா? நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். உண்மையா பொய்யா நான் கூறுவது என்பதையும் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஆதரவு உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நாளில் நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். மகரம் ராசியான நீங்கள் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே எடுத்து பார்த்தால் சிறுவயது முதலே குடும்பத்தின் ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் பொருளாதார பாரத்தையும் உங்களுடைய ஒற்றை தோள்களின் மீது சுமந்து கொண்டும் நீங்கள் இருந்திருப்பீங்க. வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ கஷ்டங்கள். பிறந்ததிலிருந்து படிக்க கூட செல்ல முடியாமல் குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் சிறுவயதில் வேலைக்கு போகவும் ஆரம்பித்திருப்பீங்க.
நமக்கு என்று உதவி செய்ய யாருமே இல்லையே, எல்லாவற்றையும் நாமே தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டுமா என்ற ஒரு பெரிய சலிப்பு உங்களுக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இப்போது காலம் உங்களின் பக்கம் திரும்ப இருப்பதால் உங்களின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அல்லது உங்களை சார்ந்தவர்களிடமிருந்தோ நீங்கள் எதிர்பாராத ஒரு மாபெரும் ஆதரவு உங்களுக்குள்ள கிடைக்க போகிறது. ஒரு தொழில் தொடங்கியிருந்தாலும், ஒரு செயல் செய்திருந்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆதரவு கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் நாளை முதல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஆதரவு தானாகவே உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்று கணவன் சைடில் இருந்தோ அல்லது மனைவி சைடில் இருந்தோ யாராவது ஒரு பக்கம் இருந்து ஒரு ஆதரவு ஒரு குடும்பத்தின் ஒரு சைடில் இருந்து நிச்சயமாக கிடைக்கும். அது பண உதவியாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்ட உதவிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் எதிர்பாராத நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு உதவியாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களின் இத்தனை கால தியாகங்களையும் உங்களின் அசாத்திய உழைப்பையும் அவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய பலமாகவும் நிற்கவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, அதற்கு அவங்களுடைய முழு ஆதரவும் நிச்சயமாக உங்களுடைய பக்கம் இருக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்திலிருந்து கிடைக்க போகக்கூடிய இந்த அசைக்க முடியாத சப்போர்ட் உங்களை நீண்ட கால மனப்பாரத்தை அடியோடு குறைத்து உங்களை நிம்மதியாக சுவாசிக்கவும் வைக்கப் போகிறது. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழணும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் நல்லதாகவே தாங்க நடக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு தொழில் உங்களை எந்த அளவுக்கு டாப்புக்கு கொண்டு போகும் என்றால், சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற மகரம் ராசிக்கு இயல்பாகவே உற்பத்தி துறை, இரும்பு மற்றும் உலோகம் சார்ந்த வணிகம், கட்டுமான துறைகள், அது மட்டும் இல்லாமல் எஸ்டேட் சம்பந்தமான வேலைகள், விவசாயம் செய்வது, நீண்ட கால முதலீடுகள் செய்வது, கடினமான உழைப்பை கோரக்கூடிய எப்பேற்பட்ட பெரிய நிர்வாகி பதவிகளும் மிக சுலபமாகவே கைகூடவும் ஆரம்பிக்கும். இதனை நீங்கள் சரியாக எடுத்து பார்த்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு லாபத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் அதனை நீங்கள் சரியாக பண்ண வேண்டும். சரியாக மட்டும் செய்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கான தற்போதைய கிரக நிலைகளின்படி நீங்கள் இப்போது செய்ய போகின்ற ஒரு புதிய தொழில் முதலீடு அல்லது உங்களின் கரியர்ல நீங்கள் எடுக்க போகும் ஒரு அதிரடியான மாற்றங்கள் உங்களை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்திற்கும் கொண்டு போக வைத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட இது கொஞ்சம் அதிக அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கவும் செய்யும். இத்தனை காலங்கள் நம்முடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கவில்லையே, எந்த தொழிலில் இறங்கினால் நமக்கு நிரந்தர விடிவு காலம் பிறக்கும் என்று கவலையில் இருந்த உங்களுக்கு இந்த ஒரு தொழிலானது உங்களை அசைக்க முடியாத மிக உயர்ந்த அதிகாரமிக்க இடத்திற்கு உயர்த்தவும் போகிறது என்பது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கும். அதனையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும், வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணணும் என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் புரிந்து கொண்டு அந்த ஒரு வாழ்க்கையவும் நீங்கள் வாழவ ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாளை முதல் நிச்சயமாக நடக்கும். எனவே இதனை எப்படியாவது கைப்பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். இனிமேல் நல்லதாகவே தாங்க நடக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு தொழில் உங்களை எந்த அளவுக்கு டாப்புக்கு கொண்டு போகும் என்றால், சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற மகரம் ராசிக்கு இயல்பாகவே உற்பத்தி துறை, இரும்பு மற்றும் உலோகம் சார்ந்த வணிகம், கட்டுமான துறைகள், அது மட்டும் இல்லாமல் எஸ்டேட் சம்பந்தமான வேலைகள், விவசாயம் செய்வது, நீண்ட கால முதலீடுகள் செய்வது, கடினமான உழைப்பை கோரக்கூடிய எப்பேற்பட்ட பெரிய நிர்வாகி பதவிகளும் மிக சுலபமாகவே கைகூடவும் ஆரம்பிக்கும். இதனை நீங்கள் சரியாக எடுத்து பார்த்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு லாபத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் அதனை நீங்கள் சரியாக பண்ண வேண்டும். சரியாக மட்டும் செய்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கான தற்போதைய கிரக நிலைகளின்படி நீங்கள் இப்போது செய்ய போகின்ற ஒரு புதிய தொழில் முதலீடு அல்லது உங்களின் கரியர்ல நீங்கள் எடுக்க போகும் ஒரு அதிரடியான மாற்றங்கள் உங்களை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்திற்கும் கொண்டு போக வைத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் நினைத்ததை விட இது கொஞ்சம் அதிக அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கவும் செய்யும். இத்தனை காலங்கள் நம்முடைய உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கவில்லையே,
எந்த தொழிலில் இறங்கினால் நமக்கு நிரந்தர விடிவு காலம் பிறக்கும் என்று கவலையில் இருந்த உங்களுக்கு இந்த ஒரு தொழிலானது உங்களை அசைக்க முடியாத மிக உயர்ந்த அதிகாரமிக்க இடத்திற்கு உயர்த்தவும் போகிறது என்பது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கும். அதனையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும், வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணணும் என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் புரிந்து கொண்டு அந்த ஒரு வாழ்க்கையவும் நீங்கள் வாழவ ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாளை முதல் நிச்சயமாக நடக்கும். எனவே இதனை எப்படியாவது கைப்பற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்து கொண்டேதாங்க இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனல்